ஸோ டெல்டா சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் சாலை காற்று யூடியூப் சேனல். ஸோ எல்லோரும் உடல் ஆரோக்கியத்தோடு நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி எந்த மன்னிக்கவும், என்னமோ தெரில, வாய் எந்த குளருது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒல்லிக்கோட்டை தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரம் பட்டுக்கோட்டை. ஸோ எந்த வழியில் போயிட்டுருக்கேன் அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், வடசேரி வழியாக தான் போயிட்டுருக்கோம் நம்ம உள்ளிக்கோட்டைக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு ஜேர்னி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மன்னார்குடி டு பட்டுக்கோட்டைக்கான ஒரு முக்கியமான பிரதான சாலை தான் பார்த்திங்கன்னா இந்த வடசேரி வழியாக போகக்கூடியது, உள்ளிக்கோட்டை வழியாக போகக்கூடியது. ஸோ இதில் கும்பகோணத்துக்கும் போகிறவங்களும் நிறைய பேர் இந்த ரோட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் டிராஃபிக் ரொம்ப இருக்காது. சேம் வே பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஒய்டாக பெரிய ரோடாக இருக்கும். ஸோ எவ்வளோ வண்டி வந்தாலும் நம்ம டிராஃபிக் ஆகாமல் போயிட்டுருக்கலாம். ஸோ அதனால தான் மோஸ்ட்டாக இந்த ரோடை எல்லோரும் விரும்புவாங்க. ஸோ சேமே பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் கடத்தெரு ரொம்ப கிடையாது, பெரிய கடத்தெரு கிடையாது. உள்ளிக்கோட்டை, அதுக்கு முன்னாடி ஆலத்தூர்னு ஒரு ஊர் இருக்கும், அதுதான். அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. ஸோ ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது. இந்த வழியில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ரோடு ஃபுல்லாக. ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக போட்டாங்க ஃபுல்லாக புதுசாகவே. ஸோ இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டவுன்ஸு கடத்தல் இருக்காது. வடசேரி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டரில் போயிட்டுருக்கோம் இப்போது. அதேமாரி ஆலத்தூர் அண்டு உள்ளிக்கோட்டை 2 டவுன் தான். அங்கேயும் பெரிய நீளமான கடத்தல் கிடையாது. அதனால் நீங்கள் ஈஸியாக டிராஃபிக்கில் மாட்டாமல் டைம் ரொம்ப சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் மோஸ்ட்டாக இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க இதில் போகிறவங்க ஃபுல்லாக, மன்னார்குடி போகிறவங்க ஃபுல்லாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் மதுக்கூர் போயிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ், ஒரு 5 to 7 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ திருமாக்கோட்டை போய் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ரூட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லோரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெல்டா சொன்னாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் லைக் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ டெல்டா ரீஜனில் இருக்கக்கூடிய அனைத்து ரூட்ஸ்லையும் நான் ட்ராவல் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெல்டா சொந்தவங்க நான் எதிர்பார்த்த வரவேற்பு எனக்கு கொடுக்க மாட்டேறீங்க, என்ன ரீசன்னு தெரில. ஸோ கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள் டெல்டா சொந்தங்களே. நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வடசேரி தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர் ரேஞ்சு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளிக்கோட்டைக்கு. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவை. ஸோ ஃபுல்லாக இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டி. ஏன் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எங்கே போனாலும் ஊர் தான் இருக்கும். ஸோ இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-90% வரைக்கும் உங்களுக்கு மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ மிச்சம் இருக்க 20% 10%குள்ளே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயல் சார்ந்த இடம் மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் இடையில பிட்டாக வரும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட உள்ளிக்கோட்டை வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் ரேஞ்சு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கமும் ரோடு போட்டாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த பக்கம் ரோடு போடலை, பழைய ரோடு தான். பட்டி டிங்கரிங் பார்த்து விட்டுருக்காங்க அந்த ரோட்டை. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் குண்டு குழியுமா பள்ளம் மேடுமா அப்படி இப்படி தான் கிடக்கு. ரோடு டேமேஜில் தான் கிடக்கு. இருந்தாலும் ஓரளவு ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம அடிக்கடி டெல்டா சொந்தங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. தயவு செஞ்சு ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. ஸோ ரோட் ரூல்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுதான் நம்மளுக்கு சேஃப்டியான ஒன்று. ஸோ நம்மளும் சேஃப்டியாக போகணும், ஆப்போசிட்டில் வர்றவங்களும் சேஃப்டியாக வரணும். ஒரு வேகத்தடை இருக்கும், இந்த போர்டு இருக்குது பாருங்கள்,
இந்த போர்டு முன்னாடி இல்லை, இப்போ தான் வச்சுருக்காங்க. எனக்குலாம் ஸ்கூல் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த வேகத்தடை. ஸோ எப்போவுமே ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அதேமாரி சைடு மிரர்ஸை பாருங்கள். சைடு ஏறும்போது ஃபுல்லாக சைடு மிரர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரோடு ரூல்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி 9 கிலோமீட்ரு. ஸோ உள்ளிக்கோட்டை நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னொரு 500-600 மீட்டர் தான் இருக்கும் உள்ளிக்கோட்டை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தா ஒரு முக்கம் தெரியும். அந்த முக்கத்தை தாண்டிட்டோன்னா உள்ளிக்கோட்டை தான். ஸோ ஆல்மோஸ்ட்டு இதுவே உள்ளிக்கோட்டை தான். கடத்தெருவை சொல்கிறேன். வீடியோ ரெக்கார்ட் ஆகாத மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நான் பார்த்தேன். நான் சொன்னால அந்த முக்கத்தை தானே உள்ளிக்கோட்டை கடத்துருன்னு இந்த வந்துருச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உள்ளிக்கோட்டை கடத்தரை ரீச் பண்ணிட்டோம். ஸோ டெல்டா சொந்தங்கள் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய எனக்கு ஒரு வீடியோ போகிறதுக்கு நல்லா மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நான் அந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துலேருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நந்தா. சாலைக்காற்று யூடியூப் சேனல். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் நம்ம சேனலை கொடுங்க. டெல்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றத நம்புகிறேன். டெல்டா சொந்தங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நான் தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி டெல்டா சொந்தங்கள், நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.